ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வெண்டைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெண்டைக்காய் ஏற்கனவே கழுவிட்டு தொடச்சிட்டேன். இந்த வெண்டைக்காய் இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் ரெண்டாக அதை கீறி விட்டுட்டு அது நமக்கு தேவையான சைஸுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் ஒரு வெண்டைக்காய் ஒரு 3 பீஸாக போட்டிருக்கிறேன். இப்போ நமக்கு 6 பீஸ் கிடச்சிருக்கு. இதே போல் எல்லா வெண்டைக்காயுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிசறி விட்டுருவோம். ரொம்ப ஹெவியாக அப்படியே டைட்டாலாம் நம்ம பிசற வேணாம், நல்லா ஸ்மூத்தாக பிசறினாலே போதும். லைட்டாக பிசறி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காய் எடுத்து இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா இப்போயுமே நம்ம அதை அதிகமாக அப்படியே வேகமாகலாம் அதை நம்ம பிரட்டி விடக்கூடாது. கொஞ்சம் மெதுவாகவே அப்படியே பிரட்டி விடலாம். அந்த தோசை கரண்டி மாதிரி அப்படி கொஞ்சம் அகலமான கரண்டி வச்சு பிரட்டினோன்னா அந்த வெண்டைக்காய் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வெளியில் வராது. இந்த சூடான ஆயில் பட்டதுமே அந்த கார்ன்ஃப்ளவர் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதில் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்க பிடிச்சிக்கும். இப்படி நல்லா மெதுவாக பிரட்டி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம அடிக்கடி திறந்து பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால கலர் ரொம்ப பிளாக்காலாம் வராது, க்ரீனிஷாகவே தான் இருக்கும். இப்போது மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி மசாலா பவுடர், ஒரு 10-15 ட்ராப் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருந்தால் போதும். இது நல்லா அந்த இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அப்படியே உள்ளே சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலர் டார்க் க்ரீனாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இது எல்லா காரமும் சேர்ந்து நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கையும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.